செகண்ட் லவ் எபிசோட் 11. இந்த எபிசோடில் வந்து பிரியங்கா சொல்கிறப்போ வரலாறு முக்கியம் அமைச்சர்ன்றாங்க. யார்கிட்ட சொல்கிறாங்க? வைக்க ஒரு gift கொடுக்குறாரு. யார் கொடுக்குறாரு? அதே நேரம் பிரியங்கா கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. பிரியங்கா இது வரைக்கும் அழாத போல்டாக இருந்த ஒரு பிரியங்கா இன்றைக்கி நடக்கிற எபிசோடில் அழுகிறாங்க. எதுக்காக அழுகிறாங்க? அவரை அழ வைக்கிறது யார்? வாங்க எபிசோடுக்குள்ளே போய் பார்க்கலாம். எடுத்தோடனே ஒரு ப்ளே வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க டிவி மூலமாக. கண்களை வந்து பார்த்து கொண்டு கைகளை கட்டி கொண்டு பாட்டு வந்து பின்னணியில் இருக்கும். இவங்க எந்தெந்த பேர் வந்து யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு ஒருத்தர் கண்ணை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுனால பிரியங்கா வெக்கே அவங்க வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கு அடுத்து வந்துட்டு இந்த இது வந்து எல்லா பேருக்கும் வந்து பண்ணுறப்போ வந்து பிரியங்கா ஒரு வார்த்தை வந்து சொல்கிறாங்க. இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் வெக்கே கிட்ட வந்துட்டு வரலாறு ரொம்ப முக்கியம் அமைச்சரே அப்படின்ற மாதிரி வந்து இது நடக்கிறது வந்து பிரியங்கா ரூமில் நடக்குது. அப்போ வந்து என்ன வரலாறு என்ன விஷயம்னு வைக்க குழம்புறாரு. அப்போ அவங்க வந்து ஒரு பூ எடுத்து கொடுக்குறாங்க. அந்த பூ ஏற்கனவே மோனிஷாவுக்கு வைக்க கொடுத்தது, கிஃப்டாக கொடுத்தது. திருப்பி அந்த பூவை பத்திரமா எடுத்து வெக்கேக்கு கொடுக்குறப்போ வெக்கேக்கு வந்து மனசெல்லாம் வந்து ஒரு ஜில்லுன்னு ஆயிடுது, கொஞ்சம் நெகிழ்ந்துறாரு. அதுக்கப்புறம் வெக்கே அந்த ரூமை விட்டு போன உடனே அடுத்த செகண்டே மோனிஷா உள்ளே ஓடி வராங்க. ஓடி வந்து பிரியங்கா கிட்ட என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு விசாரிக்கிறாங்க. சத்தியமாக நான் எதுவுமே பேசலை, நான் பூ மட்டும்தான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி வந்து பிரியங்கா வந்து மோனிஷா கிட்ட வந்து கிளியராக சொல்கிறாங்க. பிரியங்காவும் மோனிஷாவும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். பட் இது வெக்கேக்க அவ்வளவா தெரியாது, காமனாக பேசிக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் இவர் யார்கிட்ட என்ன சொன்னாலும் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக மெசேஜ் பாஸ் ஆகிற விஷயம் வெக்கேக்கு வந்து இன்னும் வந்து புரியல, இன்னும் தெரியல. இந்த நேரத்தில் வந்து ஸ்ருதிகா வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு பின்னால் வந்து அவர் வந்து ஒரு சன் மூன் கதையை சொல்கிறாரு. லவ்னு வந்தாலுமே கதை நம்ம எடுத்து சொல்கிறது தானே. சன்னு மூணும் சந்திக்க முடியல, வருத்தப்பட்டது. அப்போ வந்து இயற்கையாக பார்த்து அவங்களுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்குது. அதான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம். சூரிய கிரகணத்தப்போ வந்து சூரியன் சந்திரன்கிட்ட பேசுவார், சந்திர கிரகணத்தப்போ சந்திரன் சூரியன்கிட்ட வந்து பேசும் அப்படின்ற மாதிரி ஒரு கதை விடுறாங்க. நம்மளும் அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து ராஜா சிந்துரி அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு என்ன விஷயங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறப்போ வந்து ராஜா வந்து சொல்கிறாரு சிந்துர்கிட்ட, நான் மெசேஜ் பண்ண அந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு ஆப்ஷனாக இருக்குன்னு சொன்னதை நான் தப்புதான்ற மாதிரி ராஜா சிந்துர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. அதே நேரம் வந்து இந்த பக்கம் பிரியங்காவும் ராஜாவும் வந்து பேசுகிறப்போ வந்து பிரியங்கா வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கிறேன், ஆனால் ஃப்ரெண்டு தான்றதை வந்து ராஜாவுக்கு வந்து பிரியங்கா வந்து கிளியராக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அபீத் அண்ட் மோனிஷா பேசுகிறப்போ வந்து மோனிஷா கிளியராக சொல்கிறாங்க, எதாக இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க, நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கிறீங்க, ரொம்ப வைக்கப்படுறீங்க, அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதற்கு நடுவில் வந்து 4 ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம பண்ணலாம், 4 பேருக்கும் நான் சூஸ் பண்ணுறேன், மற்றவங்கள நான் வந்து எங்கேஜ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு அந்த 4 பேருக்கும் 4 டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் நான் கொடுக்க போகிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அசீம் அண்ட் ஈடனை சூஸ் பண்ணுறாங்க. மோனிஷா, ஆபித், ராஜா, பிரியங்கா, வெக்கே அண்ட் சிந்துரி. இங்கே பாருங்கள் பேரெல்லாம் மாறுது. வெக்கேக்கு சிந்துரி போகிறாங்க, ராஜாவுக்கு பிரியங்கா, மோனிஷா ஆபித் எதிர்பார்த்தது தான், அசீம் அண்ட் ஈடன் எதிர்பார்த்தது தான். இவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேரான அஜீமுக்கும் ஈடனுக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சாங் வந்து ஆளுக்கு ஒரு சாங் கேட்கணும். அது ஒரே ஒரு ஹெட்ஃபோன் தான். ஒரு எண்டு இவங்க காதில் வச்சுக்கணும், இன்னொரு எண்டு அவங்க காதில் வச்சுக்கணும். இவங்களுக்கு பிடிச்ச சாங்கை அவங்களும், அவங்களுக்கு பிடிச்ச சாங்கை இவரும் வந்து கேட்கணும். அதுக்கு அடுத்து வந்து மோனிஷாவுக்கும் ஆபித்துக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, மாற்றி பேசணும். மோனிஷா ஆபிதா நினச்சிக்கிட்டு பேசணும், ஆபிது
மோனிஷாவை நினச்சிக்கிட்டு வந்து பேசணும். ஸோ பெரும்பாலும் அந்த பேச்சில் வந்து மோனிஷா வந்து கொஞ்சம் அந்த வெக்கை மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு பொறாமையினால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஆபித் பக்கம் வந்து சாகிறது நமக்கு கிளியராக புரியுது. அதே நேரம் தங்கம், வைரம், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பேசுனது எல்லாமே அவங்க 2 பேருக்குமே பிடிச்சிருக்குன்ற விஷயம் அந்த பேச்சில் கிளியராக வந்து திருப்பி ஒரு இடம் மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த பேர் வந்து ராஜா அண்ட் பிரியங்கா. இவங்களுக்கு வந்து ஒரு கேமரா கொடுத்துட்றாங்க. அந்த கேமராவில் அவங்க செல்ஃபி எடுத்துக்கலான்னு சொல்லி. ஸோ போடுறப்போ வந்து அவங்க வந்து நல்ல ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் வந்து ஒருத்தர் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கிறப்போ வந்து ராஜா உண்மையிலே சில ஷாட்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக எடுக்கிறாரு. அது போலராய்டு கேமராவாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஷாட்ஸ், ராஜா எடுக்கிற ஷாட்ஸ், அவர் ஒரு நல்ல கேமராமேன் நம்ம ஏற்கனவே சொன்னது அவர் ப்ரூவ் பண்ணுறாரு. அப்போது வந்து ராஜா வந்து பேசுகிறப்போ வந்துட்டு பிரியங்கா கிட்ட பேசுகிறப்போ ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. எனக்கு இந்த செகண்ட் லெவலில் வந்துட்டு இந்த ஃபோட்டோ எடுக்கிற ஒரு குறிப்பிட்ட சில ஃபோட்டோவை நான் வந்து ஃப்ரேம் போட்டு என்னுடைய மெமரியாக வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு தருணம்ன்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வெக்கையும் சிந்தூரியும். இதில் வந்து சிந்தூரி ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கிறாங்க வெக்கே கிட்ட. ஆனால் நல்லா கவனிச்சுங்க, வெக்கே வந்து பிரியங்காவுக்கு தான் சமீப காலமாக ரூட் போட்டுட்ருக்காரு. மோனிஷா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறாரு. மோனிஷா அபித்துக்கிட்ட அட்டாச் ஆகிட்டாங்கன்றது நம்ம இப்போ தான் சொன்னோம். ஸோ இந்த இடத்துல வந்து சிந்தூரி வந்து கம்ஃபர்ட்டாக இருந்தாலும் இவர் வந்து வெக்கே வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுன்றது வந்து அவங்களுக்கு டிஷர்ட்டு கொடுத்துட்டு பெயிண்டிங், டிஷர்ட்டில் பெயிண்டிங், அந்த பெயிண்டிங்கில் வந்துட்டு சிந்தூரி வந்து நம்ம சண்டையில் ஆரம்பித்ததுனால நான் சில்லி போடுற மிளகா வரைகிறேன், ஸோ சிவப்பு மிளகா ரெட் சில்லி போடலாம், க்ரீன் எனக்கு, ரெட்டு உனக்கு வரைகிறேன் அப்படின்ற மாதிரி வரைஞ்சி அதுக்கு மேலே வந்து பீஸ்ன்ற ஒரு வார்த்தையை வந்து எழுதி அதை ரெடி பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, வெக்கே வந்து தாத்தா வந்து சிந்தூரியும் தாத்தாவையும் வரைஞ்சி தாத்தா வந்து ஒரு ஃப்ரேமை வந்து சிந்தூரிக்கு வந்து கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணுறாரு. அப்புறம் சிந்தூரிக்கிட்ட பேசுகிறப்போ வந்து எமோஷ்னலாக சொல்கிறாரு, நீ உங்கள் தாத்தா முகம் எனக்கு தெரியாது, பட் தாத்தாவுக்கு தாடி இருக்குதுன்னு சொன்னதுனால நான் ஒரு கெஸ் பண்ணி வரைஞ்சிருக்கேன்றப்போ வந்து உண்மையில் இதை பார்த்த சிந்தூரி வந்து ரொம்ப நெகிழ்ந்துடுறாங்க, அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ எமோஷ்னல் டச் வந்து அங்கே வந்து வெக்கே வந்து சிந்தூரிக்கிட்ட வந்து க்ரியேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அசீம் அண்ட் ஈடன் பேசுகிறப்போ வந்து கேண்டில் லைட் செட்டப் ரொம்ப நல்லா இருக்கிற அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஸ்ருத்திகா எங்கேஜ் பண்ணுறாங்க. நேகா, வீணா, தேஜாஸை, தினேஷை பேசுகிறப்போ வந்து நேகா கிட்ட பேசுகிறப்ப நேகா ஒரு வார்த்தை கிளியராக சொல்கிறாங்க ஸ்ருத்திகா கிட்ட, எனக்கு தேஜஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் எமோஷ்னலி அட்டாச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வீணா கிட்ட பேசுகிறப்போ வந்து நான் வந்து எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயமே, நான் முதல்ல சண்டை போட்டேன், அதுக்கப்புறம் பெட்ரூமுக்கு வந்து சமாதானப்படுத்தினார், இல்லை நீங்கள் போங்க நான் தூங்குறேன்னு சொல்லி சொன்னேன், இருந்தாலும் பின்னால் இன்னும் திரும்பி வந்து சமாதானப்படுத்துறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி வந்து வீணா வந்து தினேஷை பற்றி சொல்கிறாங்க. இதை கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கப்போ வந்து தேஜஸும் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் வந்து நேகாவை ஏமாற்ற விரும்பலை, ஹாப்பி லைஃப் தான் வந்து இருக்கணும்னா ஹாப்பி ஒய்ஃப் வேணும், ஸோ ஹாப்பி ஒய்ஃப் அண்ட் ஹாப்பி லைஃப் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை கன்சோல் பண்ணுறது எது அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருத்திகா. எனக்கு வந்து பிடிச்சது வந்துட்டு மசாஜ் தான், அதாவது ரிலாக்ஸிங் மசாஜ் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. எல்லோரும் சிரிக்கிறாங்க. நேகா வந்து உங்களை கன்சோல் பண்ணுறது எதுன்னு கேட்குறப்போ ஆப்வியஸாக எனக்கு ஃபுட்டு தான், சாப்பிட்றப்ப தான் என்ன நானே ஆறுதல் படுத்திக்கிறேன்ற மாதிரி வந்து அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நேகா கிட்ட வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு பிடிச்ச 3 விஷயத்த சொல்லுங்கள் தேஜாஸ் மேலே, அவர் ரொம்ப சென்சிபிளாக இருக்கிறாரு, ஸ்மார்ட்டாக இருக்கார், இம்ப்ரெசிவாக இருக்கிறாரு அப்படின்றாங்க. தேஜா கிட்ட கேட்குறப்ப வந்து அவள் ஹைப்பர் இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறா, பியூட்டிஃபுல்லாக இருக்கிறா, நர்ச்சரிங்காக இருக்கிறா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வீணா கிட்ட பேசுகிறப்ப வந்து ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் வந்து ஃபைட்டில் வந்து கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. தினேஷ் சொல்கிறப்போ என்னோடய வீக்னஸ் தெரிஞ்சாலும் கடைசியாக வந்து எமோஷ்னலாக அவகிட்ட போகிறது, அவள் கொடுக்குறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நடக்கிறப்போ வந்து பிரியங்கா மோனிஷா பேசுகிறப்போ வந்து பிரியங்கா சொல்கிறாங்க மோனிஷா கிட்ட பேசுகிறப்போ வந்து சிந்தூரி சுந்தூரின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அபித்து
இப்போ மோனிஷான்றானே என்ன விஷயம்னு கேட்குறாங்க சிரிச்சுக்கிட்டு. அதுக்கு மோனிஷா என்ன சொல்கிறாங்கன்னா, வெக்கே கிட்ட சில விஷயம் வந்து பண்ண முடியாது. ஆனால் அது அபித்துக்கிட்ட அப்படி கிடையாது. அபித்துக்கிட்ட நான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கான்டாக்டு, கையை வந்து கிஸ் பண்ணுறது, இதெல்லாம் என்கிட்ட வந்து என்னால் வெக்கே கிட்ட பண்ண முடியாது. ஆனால் ஆபித்துக்கிட்ட அதெல்லாம் வந்து என்னால் ஈஸியாக பண்ண முடியும். எனக்கு ஒரு மாதிரி சாஃப்ட் கார்னராக நான் வந்து ஆபித்துக்கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து பிரியங்கா அதை பார்த்து வந்து ரொம்ப ஜாலியாக வந்து சிரிக்கிறாங்க. ஸோ ஒரு விஷயம் என்னென்னா, பிரியங்கா ரொம்ப தெளிவாகவும் மெச்சூராகவும் இருக்கிறது நமக்கு வந்து புரியுது. அதே மாதிரி வந்து மோனிஷாவும் கொஞ்சம் விவரமாக இருக்கிற மாதிரி வந்து புரியுது. ஆனால் மோனிஷா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லீனிங் டுவர்ட்ஸ் ஆபித்தும், பிரியங்கா கொஞ்சம் கொஞ்சமாக லீனிங் டுவர்ட்ஸ் வந்து வைக்கவும் பார்க்குற நமக்கு புரியுது. ஆனால் விஜய் டிவி வந்து பிரியங்கா ராஜா கிட்ட சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு போகுன்றது வந்து நமக்கு புரியல. அடுத்து வர எபிசோடெலாம் பார்த்தா தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஐடியா கிடைக்கும். என்ன தான் இருந்தாலும் நான் தான் என்னை திருத்த முடியாது, நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இந்த எபிசோடில் முதலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரே ஆள் வந்து தேஜாஸ் தான். தேஜாஸ் வந்து கிளியராக ஒரு விஷயத்தில் இருக்கிறாரு. அவருக்கு தொட்டு பேசுகிறது ரொம்ப பிடிக்கும், அதாவது ஃபிசிக்கல் டச்சு. போன எபிசோடில் நம்ம இதை வந்து கிளியராக சொல்லிக்கிட்டு இருந்தோம். இந்த எபிசோடில் அவர் ஓப்பனாகவே வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, கியூபிடாக வரக்கூடிய ஸ்ருதிகாகிட்டையும் கிளியராக இன்றைக்கி ஒரு இன்சிடென்ட்ஸ் பற்றி பேசுகிறப்ப வந்து எனக்கு வந்து கன்சல்ட் பண்ணணுன்னா மசாஜ் பண்ணால் தான் எனக்கு பிடிக்குன்ற மாதிரி வந்து அந்த ஒரு வார்த்தையை கிளியராக வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. என்ன தான் வந்து ஃபிசிக்கல் டச்சு பிடிச்சாலும், ரொம்ப பேர் சொல்கிறதுக்கு கூச்சப்பட்டாலும், தேஜஸ் வந்துட்டு ஓப்பனாகவே வியூவர்ஸ் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சும் அதை வந்து சொல்கிறது வந்து அது அவருடைய போல்டுனஸை வந்து காட்டுதா, இல்லை வந்து அவருடைய தெரியாமல் சொல்கிறாரான்றது வந்து நமக்கு புரியல. வரக்கூடிய எபிசோடில் தான் வந்து நமக்கு வந்து போக போக தெரியும். ஆசியமை பொறுத்த வரைக்கும் ஆசியம் ரொம்ப கிளியராக ஒரு முடிவுக்கு வந்துட்ட மாதிரி தான் நமக்கு தோணுது. ஆசியம் வந்து என்ன நினைக்கிறாரா, நமக்கு உண்டான பேர் இங்கே எடுக்க முடியாதுன்ற ஒரு ஃபீலிங்கில் இருக்கிறாரு. அதே மாதிரி வந்து ஈடன் வந்து கேரளா, அவங்களும் ரொம்ப கிளியராக ரொம்ப மெச்சூர்டாக இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு விஷயம் கிளியராக வந்து சொல்லலாம், எண்ட் ஆஃப் த சீரியல் இந்த ரியாலிட்டி ஷோவில் வந்துட்டு ஆசிமும் ஈடனை வந்துட்டு என்ன தான் பேசினாலும், விஜய் டிவி க்ளோஸாக வச்சாலும், பஞ்சாவும் நெருப்பாகவும் இருந்தாலும் அவங்க உறுதியாக பற்றிக்க மாட்டாங்க. உறுதியாக வந்து அவங்க வந்து ஃப்ரெண்டாக வந்து தொடருவாங்க அப்படின்றது வந்து நம்மளால் சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து இது வரைக்கும் அந்த எபிசோடில் நம்ம பார்த்த வரைக்கும் அசீம் வந்து மோனிஷா கிட்ட ஒரு ஃப்ரெண்டாக இன்னும் ஒரு ஸ்டெப்பு அதிகமாக எனக்கு தோன்றது என்னென்னா, ஒரு சிஸ்டராக பார்க்குற மாதிரி தான் நமக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அசீம் அண்ட் மோனிஷா அது வந்து ஒரு சிஸ்டராகவோ ஃப்ரெண்டாகவோ வெளியே போனாலும் தொடரலாம். ஆனால் தொடர முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, பிரியங்கா அண்ட் ஆசிம். பிரியங்கா வந்து ஆசிம் மேலேருந்து முதல்ல இருந்தே தூரமாக இருக்கிறாங்க. மேபி வந்து பிக் பாஸை பார்த்துட்டு வந்திருக்கா மாதிரி நமக்கு தெரியுது. அது இல்லாமல் வந்து சீரியலில் வந்து ஒன்றா பழகிறப்போ வந்து ஆசியமுடைய ஆக்டிவிட்டீஸு, அவருடைய டாமினேஷன், சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அவர் பேசுகிறது, குறுக்க பேசுகிறது, இதெல்லாம் வந்து பிரியங்காவுக்கு வந்து பிடிக்கலைன்றது நமக்கு புரியுது. ஆனால் ஆசியம் ஒரு பாயிண்ட் இங்கே எடுத்து வைக்கிறாரு. பிரியங்காவும் நானும் ஒரே சிமிலர் கேரக்டர்னு போன தடவை நடந்த ஒரு எபிசோடில் சொல்லியிருப்பார். அது உண்மைதான்றது வந்து பிரியங்கா வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இந்த ரியாலிட்டி ஷோவில் வந்து நமக்கும் புரியுது. ஸோ வந்து பிரியங்கா வந்து ஒரு ஆம்பளை அசீம்னு நம்ம சொல்லலாமா?